டக்கர் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் உண்மை தகவல்களை வெளியில் சொல்லிவிடுவேன் என்பதற்காக தன் மீது தவறான பொய் புகார்களை நிறுவனத்தின் இயக்குநர்கள் அளித்துள்ளதாக கணினி பொறியாளர் சிவா என்பவர் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். டக்கர் மோட்டார்ஸ் நிறுவனம் உரிய பாதுகாப்பின்றி செயல்படுவதாகவும் அவர்களது சாப்ட்வேர்களை சீனாவில் இருந்து கூட முறைகேடாக பயன்படுத்தும் அளவிற்கு உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பொய் புகார் மூலம் தனது வாழ்க்கையை தொலைந்து விட்டதாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். இவங்களோட எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு. சாஃப்ட்வேர் சொல்றாங்கல்ல 125 கோடி 25 எல்லாத்துக்குமான ரிப்போர்ட் காமிங்க. அதுக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாதா? பிரைவேட் லிமிடெட் கம்பெனில மகனா இருந்தா அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, சிசிடிவி கேமரா கொடுத்துருங்க, சாவியை கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கல்லாப்பட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே? அவ்வளவு அபாயகரமா இருக்கு. அந்த ஏரியாலையும் சொல்றேன், இப்ப அவங்க மாட்டி இன்னைக்கு அந்த கார் டிசி யூனிட் பழுதானாலும் சரி, நாளைக்கு அந்த பேட்டரி பழுதாயிடுச்சுன்னா அந்த ஏரியால இருக்க எல்லாமே வெடிச்சிரும். சுத்தி ரெசிடென்சியல் ஏரியால இவி மேனுஃபேக்சரிங் எப்படி அலோவ் பண்ணும்? அதுவும் நம்ம கேள்வி கேட்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் பேசணும்னா அவங்க எதுக்குமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அரசம்பாளையம், சொலவம்பாளையம் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் பெய்த கனமழையால் மாமாங்கம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சொலவம்பாளையம் கிராமத்தில் உள்ள சுடுகாடு முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. கோவையில் கனமழை காரணமாக மாநகர் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்தனர். கோவையில் 2 மணி நேரமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் கோவையின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. உக்கடம் மற்றும் உக்கடம் முதல் பாலக்காடு செல்லும் சாலை, சுங்கம் பைபாஸ் சாலை உள்ளிட்ட இடங்களில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி சாலை, அவினாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் நீண்ட தொலைவிற்கு அணிவகுத்து நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கொன்னூர் சிம்ஸ் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் கோடை வெப்பம் காரணமாக கொன்னூர் சிம்ஸ் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பூக்களிடையே செல்ஃபி எடுத்தும் குடும்பத்துடன் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வைக்கப்பட்டுள்ள திருமண பேனர் அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. பொன்னேரியில் பழைய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள திருமண பேனரில் பொன்னேரியில் பரபரப்பு, வாலிபர் கைது என்ற வாசகம் உள்ளது. மேலும் கைதானவர் மணமகன் போன்ற சில வரிகள் இடம்பெற்றுள்ளதால் அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கோயில் உண்டியலை உடைத்து 1 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லால்குடி அருகே கீழ பெருங்கலூர் ஊராட்சியில் உள்ள சங்கிலி கருப்பண்ணசாமி கோயில் உண்டியலை உடைத்து 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். விடியா ஆட்சியில் நடைபெற்று வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர்.